வணக்கம் ஸ்பாட்டன்ஸ், உங்கள் கோஸ்ட் ஆஃப் கேமிங் சேனலுக்கு மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். இது கோஸ்ட் ஆஃப் கேமிங் வழங்கும் லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 பகுதி 21 இன் பர்சூட் ஆஃப் டாமி. டாமியை நோக்கி வாங்க உள்ளே போவோம். ஓகே, என்னங்க காமிக்குது? மக்கா தெரிக்க விட்டுருக்காப்புல, நீ பண்ண நம்புறேன் டாமின்றாப்புல. ஓகே வாங்க, பின்னாடி எது இருக்கான்னு பார்த்துட்டு போவோம். எதுவும் இல்லை, முன்னாடி கூப்பிடு. சவுண்டு கேட்குது. இன்ஃபெக்டட் 2 பேர் இருக்கான். சைலண்ட்டில் போட்டு பார்ப்போமா? ஐயோ ரொம்ப ஆடுறானே அவன். கிட்டே வந்தானா போட்டுருவோம், படுத்துக்குவோம். ஒரு முடங்குறானுங்க. அந்த மெண்டல் வரமாட்டேன், இந்த மெண்டல் தான் போச்சு. அங்கே ஒருத்தர் இருக்கான், பரவாயில்ல. அந்த மெண்டல் பார்க்க மாட்டேன், இது ரொம்ப தூரத்தில் இருக்கானே. இவனை பார்ப்போமா? இவன் பக்கத்தில் இருக்கான். ஓகே, அந்த மெண்டல் அங்கிட்டு தான் அண்ணா தெரியுது. முதல் இவனை போட்டுருவோம். போச்சு. ஐயோ ஊரை கூட்டிட்டானே. அப்பா நல்ல வேலை. ஏன்டா ஆடுற மெண்டல்? ஆடாமல் வாங்கணும்டா மண்டேல. ஓகே, சைலன்ஸை ரெடி பண்ணியாச்சு. டாமியை நெருக்கி வந்துட்டோம் நினைக்கிறேன். ஐயோ மிஸ் ஆகிடும் போலக்கே. மண்டையை வேறு ஆட்டுறான் இவன். சோல்ஜர்ஸ் கூட எய்ம் வச்சிடலாம், இவங்க தான் மண்டையை குண்டை குண்டை காட்டுறானுங்களே. வேறு எது இருக்கா? உன்னை பின்னாடி போய் அடிச்சிடுமா? மேக்ஸிமம் புல்லட்டு சேவ் பண்ணி பார்ப்போம். சைலன்சர் வேறு எதுக்கு? இப்போ தான் ஃபுல் புல்லட் பவரோடு இருக்குது. புடி 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 புடி. நகராதரா. அவ்வளோதான், அவ்வளோதான். அக்காட்ட கையில் ஒரு பிளேட் இருக்கிறது ரொம்ப நல்லதாக போச்சுங்க. அதுக்கு தனியாக அந்த சீவ் ரெடி பண்ணுன்னு ஃபஸ்ட்டு பார்ட் மாதிரி சொன்னாங்கன்னா செம்ம காண்டாகும். ஓகே, யாரும் இல்லை, டக்கு டக்குன்னு ஓடி லூட்டை அடிக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போவோம். டாமியை காப்பாற்றுவோம் வாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை. வேறு அந்த பில்டிங் நான் எது குதிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் எதுக்கான ஒரு ரவுண்டு பார்த்துக்கிறேன். இல்லை ஒன்றும் இல்லை, இது நம்ம வந்தது அப்போயே பார்த்துட்டேன். இங்கேயும் ஒன்றும் இல்லை. சரி ரைட்டு வாங்க போவோம். இந்த முன்னாடி பில்டிங் ஒன்று இருக்குது. இந்த காருக்குள்ளே எது இருக்கா? ஏன்டா காருக்குள்ளே எது வைக்க மாட்டேன்றீங்க? தயவு செஞ்சு ஏதாவது 2வது வைங்கடா. போன பாட்டிலே முந்தின பாட்டிலே ஒரே ஒரு கார்டு வச்சுருந்தேன் ஸ்பாட்டன்ஸ், அதோடு அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, போங்கடா. இங்கேயும் ஒன்றும் இல்லை. ஒருவேளை ஈஸி வச்சு விளாண்டோம்னா புல்லட் நிறையா கிடைக்குமோ? அப்போ அது குருலாம் கிடக்குமோ? மாடரேட் வச்சாலும் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது போல். ஓகே ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளேயும் ஒன்றும் இருக்காது கண்டிப்பாக. இருந்தாலும் பார்த்துக்கிறேன், கரெக்டாக விடுறதெல்லாம் வச்சுருப்பான். ஓகே வாங்க வாங்க, நம்ம டாமியை போய் பார்த்து டாமியோட ஐக்கியமாயிடுவோம். ஓய் அவ்வளோதான். ஏடா ஏடா அமைதியாக்கே. தண்ணிக்குள்ளே தான் வச்சுருப்பான காடு. உள்ளே கூச்சி பார்ப்போமா? ஓய் சி 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 ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக உள்ளே ஆள் வைப்பான்னு நினைக்கிறேன். எங்கே இல்லை, இருந்தாலும் இதை நம்ப முடியாதுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுவானுங்க, சர்ப்ரைஸ்னு. என்ன எவனும் இல்லை? இதனடா சின்ன பையன் விளாட்ற மாதிரி இருக்குதோ. இங்கே ஒரு காடு, சின்ன பையன் காடு. பிரெயின் ஸ்டாம் பென்டன் கொண்டு வந்துட்டான் உள்ள. என்னங்க ஏரில் அடிக்கான்? பிரெயின் ஸ்டாம்னா நான் பென்டனில் வர பிரெயின் ஸ்டாம், பட் ஆள் மட்டும் சிவப்பு கோட்டு போட்டு அனுப்பி விட்டானுங்க. ஓகே வாங்க உள்ளே போவோம். எப்போவுமே பயங்கிறதுக்கு ரெடியாக இருங்க. எவனா சாப்பிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவான். கையில் ஷார்ட் கன் தான் பெஸ்ட்டு. போதை மாத்திரை ஏதோ லெட்டர். என்ன லெட்டர்? என்ன போட்டிருக்க? என்னடா பேரா எழுதி வச்சுருக்க? Yolanda, I am sorry I won't be able to keep taking care of Alfie. You were right about the wolves. They turned out to be worse than military. What I didn't expect is that our new neighborhood would turn on each other. They all saw what the wolves did to my poor Sophia, and what did everyone want to do in return. Puppies, I deserve wolf, but they should have joined me. Instead, they conspired against me, so I got them first. யோல்டான்ற என்ன சொல்கிறேன்? நான் மன்னிச்சிரு, நான் ஆல்ஃபியை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும், முடியலை. உல்ஸ்லாம் நீ உல்ஸை பற்றி சொன்னது கரெக்டு. இப்போ தான் அவன் போரி சொல்கிறது பற்றி போல. ஐ பாய்சன் them one by one, not enough to kill them, just them put them to sleep. Then I dragged them into a spore garage. Yuki woke up, he wrestled. I shut him in there, but he bit me. Those traitors are going to watch over each other.
They will suffer. I hope they think of me when they lose their minds. I already started to lose mine. I won't be long. I hope you found peace somewhere outside this shitty town. I hope you don't come back to see all of this. If you do, I'm sorry. போரிஸ் என்ன பண்ணுறான் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸே நம்மளை போட்டு கொடுக்குற பார்த்தானுங்கன்னு சொல்லிட்டு உல்ஃபு கூட போட்டு கொடுக்க பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு போரிஸ் அவங்கள பூரா அடித்து நம்ம ஒரு குரூப் அடித்தோம்ல டக்குன்னு மால்டோவை போட்டோம்ல ஒரு 4 பேர் ஒன்றா வந்தானுங்களே அவனுங்க பூரா ட்ரேட்டர்ஸு போரிஸை போட்டு கொடுக்க பார்த்தவனுங்க அவங்கள பூரா மயக்க மருந்து மாதிரி கொடுத்து அதுக்குள்ளே வெந்து அடைச்சி வச்சுருக்கான். ஆனால் போரிஸும் கடி வாங்கிட்டான். போரிஸ் எங்கிட்ட கிடக்காம போல செத்துட்டானா இல்லை அவனும் அந்த 4 பேர் ஒருத்தனான்னு தெரியல. போரிஸை கடிச்சிட்டானுங்க. ஆனால் அதான் மெயின், போரிஸை கடிச்சிட்டானுங்க. ஆனால் இவனுக்கு பண்ண துரோகத்தினால இவன் வந்து என்ன பண்ணிட்டான், மயக்க மருந்தை கொடுத்து அந்த ஸ்போர்ட்ஸ் கடத்துக்குள்ள தள்ளி விட்டு கதவை அடைச்சிருக்கான். கடைசியில் கடி வாங்கினோடனே மூடிட்டான் அவன் போரிஸ். அவங்க தான் அந்த 4 பேர் தான் உள்ளே பல வருஷமாக வந்திருக்கானுங்க. அந்த 4 பேர் தான் உள்ளே நம்ம போட்டு தள்ளியிருக்கோம். அந்த நெய்பர்ஸ் போல அவங்கலாம். ரைட்டு இப்போ போரிஸ் செத்துட்டான் போலங்க. ஆனால் அவன் காண அவன் எங்கே இருந்தான்னு தெரியல. மருந்து எடுத்தாச்சு. வேறு பாவங்க இருந்தாலும் போரிஸ் ஒரு லீடராக இருந்துருக்கா, லீடருக்கு கூட கவிஞரே இப்படி போட்டு தள்ளிட்டாங்களே பாவத்தை. சரக்கு சரி வேகமாக எடுத்துருவோம். அங்கே நம்ம டாமி நமக்காக வெயிட் பண்ணுறாப்புல. அடைச்சி வச்சிட்டான், இதையும் அடைச்சி வச்சிட்டான். வழி இல்லை, அவ்வளோதான். அடிக்கேன் இந்த பக்கம் போக வேண்டியதான். சரி ரைட்டு. இது என்ன டோர் இருக்குது, டோருக்குள்ளே ஆள் இருக்காங்களா இது பார்த்துக்கிறேன். யாருமே இல்லை. ரைட்டு போகலாம். என்னடா வித்தியாசமாச்சான். எஸ் அடி எஸ். ஐயோ துபாய் யாருக்கிட்ட கொக்கா மக்கா நினச்சேன் நான். அப்போயே அந்த இதை யூஸ் பண்ணேன், லிசனிங் ஸ்கில்லை. எவனுமே காமிக்கல, சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். நான் வரேன்டா, புல்லட் எடுத்துகிட்டு ஒன்று பார்த்துக்கிறேன்டா. ஒன்றும் இல்லை இது புல்லட்டை வைக்க விட மாட்டேன்றேன். அது எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஏய் இவன்ட்டு தான் அம்பு கிடைக்கிது போலங்க. என்ன ட்ரெஸ்ஸெல்லாம் வித்தியாசம். என்ன எடுக்குது அக்கா? ட்ரையாங்கிள். அக்கா நெத்தி ப்ரோ ரத்தம் தெரிச்சிருக்கோம். ரத்தம் அம்பு ஆசம். இதுக்கு நம்ம அட்வான்ஸாகவே புல்லட் எடுத்து வச்சிட்டோம். ஓகே ஏய் என்ன இதெல்லாம் போட்டிருக்கான் பாங்க. அவன் யாருன்னு தெரியுதா? போரிஸுங்க. அவன்கிட்ட கடி வாங்கிட்டு இங்கே வந்துட்டான். போரிஸ் வில்லு வச்சுருக்கான் பாங்க. அவன் மகன் வரைஞ்சி வச்சுருந்தால அந்த பேப்பரில். ஓ அவன்கிட்ட கடி வாங்கிட்டு அவன் இங்கே வந்து இந்த இடத்துல ஒழிஞ்சுருந்துருக்கான் போரிஸு. ரைட்டு. அதான் அவன் லெட்டர் எதுனா இங்கே வந்துச்சுன்னு பார்த்தேன். போரிஸ் லெட்டரு போரிஸ் எழுதியிருந்தான்ல அந்த லெட்டர் இங்கே இருக்குன்னு பார்த்தா இங்கே வந்துட்டு இவன் வந்து என்னோட சென்ஸை நான் இழந்துக்கிட்டு இருக்கேன்டான்ல. சாம்பியா மார்க்கமாக எழுதின லெட்டர் போல். அதனால தான் அவன் அம்பு நம்ம கிடச்சிருக்கு. இந்தா ரைட்டு. ஓகே அம்பு எதுவும் பண்ண முடியுமா? ஏதோ கொடுத்துருக்கான். கிராஃப்ட் பண்ண. ஓ வெப்பனை கிராஃப்ட் பண்ண முடியுமா? ஷார்ட் கன்னை மொதல் வச்சுக்குவோம். அப்போ தான் டப்புன்னு முன்னாடி ஆள் வந்தாலும் டக்குன்னு சுருக்க வசதியாகும். வில்லு எப்படியும் சைலண்ட் ஆகும் போது தான் யூஸ் பண்ணுவோம். சைலண்ட் ஆகும்போது பொறுமையாக கூட மாற்றிக்கலாம். என்னது என்னமோ தொங்குது, திறக்கிறதுக்கா? ஓகே புல்லட்டோட ரெடியாகி திறந்து விடணும். என்னடா? ஓ நம்ம எய்ம் பண்ணுறதுக்காக நமக்காக வச்சுருக்காங்க. ஓகே நான் பார்த்துக்கிறேன். ஹோல்டு. ஓகே என்ன இந்த ஆட்டம் ஆடுது? வா ஓகே தூரம் ஓவராக இருக்கே. சம்டைம்ஸ் ரெக்கவரி வேறு இன்ஃபர்மேஷன். ஹெட்ஷாட் போட்டால் திருப்பி அம்பு எடுத்துக்கலாம். போடு இன்னொன்று. ஐயோ இல்லை ஓகே மூவிங். நம்ம நகண்டோம்னா ரேடோ இது பேரோவோட ப்ரிசிஷன் குறையும். என்னங்க இந்த ஆட்டம் ஆடுது? அப்கிரேட் பண்ண இதுக்கு தான் அந்த ப்ரிசிஷன் தனியாக ஒரு ஸ்கில்லு கொடுத்துருக்கான் போல். ப்ரிசிஷன் நம்ம மேக்ஸ் பண்ணி ஆகணுங்க. இந்த ஆட்டம் ஆடுறா வில்லு அம்பு யூஸ் பண்ணவே முடியல. அம்பை ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா ஷார்ட் ரேஞ்சுக்கு நமக்கு இது கையில் கன்று வச்சுருக்கோம் பிஸ்தல் மாதிரி. லாங் ரேஞ்சுக்கு அம்பை தான் யூஸ் பண்ணி ஆகணும். பெரிய வெப்பனுக்கு அவன் சைலன்ஸை தரமாட்டான் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக. நம்ம விட்டதை விட அதிகமாக இருக்குது. ஓகே ப்ராக்டிஸ் அவனே கொடுத்துட்டான். வாங்க போவோம், அடுத்த இடத்துக்கு போவோமா? இங்கே அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன்.
ஆமாம், வேறு எது இருக்க மாதிரி வழி இருக்க மாதிரி தெரியல. இந்தாக்கு இங்கே வாங்க. டாமி ஏதோ வேலையை பார்த்துட்டு இருக்காப்புல போல, புகை வந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், போடு. ஆள் இருக்காங்க. ஓ, டாமி கடத்து நம்மளை பார்த்துட்டாங்க போல. முதல் நாயை போடணுங்க. இரு வரேன். நாயை போட்டுரும். ஐயோ, எல்லாம் இருக்காங்க. டாமி அவங்க ட்ரக்கை வெடிக்க விட்டுருக்காங்க. அந்த ட்ரெஸ் பேசஸ் எனக்கு வேணும். ஓகே, நல்ல வேலை நாய் நம்மளை கவனிக்கல நினைக்கிறேன். இவங்க இப்படி போய் முதல் அவனை போடுவோம், அப்புறம் அந்த இடத்துக்கு வருவோம். எங்கே அவன் அங்கிட்டு போயிட்டான். ரைட்டு, இவங்க நாய் வேறு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க. நம்ம அமைதியாக ஒளிஞ்சிருந்து போனாலும் நாய் மோத்து பார்த்து நம்மளை வந்து பிடிச்சிருது. இது எல்லாத்துக்கும் மேலே தாண்டி வந்தால் நம்ம வாசனை வந்து போச்சு வருது. என்னாச்சு? போச்சு கேட்டான் போல். ஐயோ, நாய் வருதே. நாய் வரதுக்கு முன்னாடி அவனை போட்டுருவோமா? வாய்ப்பே இல்லை. அவ்வளோதான் ஃபைட் தான். சரி, வா பார்த்துக்கலாம். ஏ நாய் இல்லை, நம்ம பார்த்துருச்சு வைக்கிறேன். இப்போ வா சாகு. மக்கா இருறா. இன்னொரு மொட்டை காமிடா. மொட்டை இருறா. மேலே எட்டி பாடுறா. சாப்பிடா மொட்டை. யாருக்கிட்ட? ஷான் மொட்டை பெரிய. ரைட். எங்கேருந்து சொல்கிறா? பின்னாடி தான் எங்கே ஓடிடுவோம் முத. என்னடா அது? இரு, அவர் நல்ல இடமா பார்த்து உட்காந்துக்கிறேன். வரவனப்பெல்லாம் சொல்லலாம். அந்த பெரிய சோஃபா பின்னாடி உட்காந்துலாம் நினைக்கிறேன். ஆமாம், வா பெரிய சோஃபா போய் உட்காந்துக்கலாம். ரைட்டு, இப்போ வாங்கடா. எத்தனை பேராலும் வாங்கடா. ஏ டாட்ஸு அடி. சாகு, அடுத்து நீ தான். இருடா. ஐயோ, சாக போகிறாங்க. இருங்க கொஞ்சம் உட்காந்துக்கிறேன். இது மெடிக்கெட் போட்டுக்கிறேன். நீ அங்கேயே இருடா. உனக்கு இருக்குடா. 2 பேர் இருக்கானுங்களா? 3 பேர். இன்னொருத்த மண்டே காமிக்கிறேன் பாங்க. ரைட்டு, மெடிக்கெட் போட்டாச்சு. இந்தா வச்சுக்கோ. அவ்வளோதான். ஐயோ, இப்போதான் லோட் பண்ணுவோம். முதல்ல லோட் பண்ணி வைக்க மாட்டாளா? எந்திரிச்சிட்டானுங்க. சாகு. ஐயோ, அவ்வளோதான். இன்னும் ஒருத்தன். வாடா எட்டி பாரு. அவ்வளோதான், முடிஞ்சு. இன்னொருத்தன். அவ்வளோதானா? அப்பா, நல்ல ஸ்பாட் பிடிச்சா எவ்வளோ நான் தொட முடியாதுடா. ஐயோ, இன்னொருத்தன் வராங்க. இங்கேயே உட்காந்துக்குவோம். மெடிக்கெட் போட்டுருவோமா இல்லை வரட்டுமா? அவங்க மெடிக்கெட் போட்டுருவோம். எதுக்கு போட்டு தெரியுமா? அவங்க பாட்டுக்கு டப்பு. இத்தனை பேர் வரானுங்க. இன்னொருத்தன் வந்துட்டான். நம்மளை பார்க்கலாமே. இருங்க வரேன். ஐயோ, சயின்ஸில் போட்டால் நான் மெதுவாக முடிச்சுக்கலாமே. பார்த்துட்டான் போலங்க. என்ன ஒளியிற? தொப்பியை காமிச்சுக்கிட்டு இருக்க. வா பார்த்துக்கலாம். என்னென்னவோ கத்துற. ஐயோ, நாய் எப்படி வந்தா அதுக்குள்ள? பொம்பளையா? சாவ். உட்காந்துக்கு. ஐயோ, போட்டான். ஒரு புல்லட்டை போட்டான். என்கிட்ட வரமாட்டான் போல. நம்ம துப்பாக்கி எடுத்துருவோம். இருறா. இப்போ போகிற ஹெட்ஷாட் தான்டா. கரெக்டாக வந்து செய்யும். என்னங்க எப்படி சொல்கிறான்? ஆடி. அவ்வளோதான், சாவுடா. இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க? இருங்கடா. என்னடா வந்துக்கிட்டே இருக்காங்க. போச்சு. வந்துட்டான். அடி. ஐயோ, தடுக்கிறாளே. அவ்வளோ மிஸ். அடி. அவ்வளோதான். இன்னொரு குத்து. அவ்வளோதான். போதும்டா. என்னடா பண்ணுறீங்க? ஐயோ, துப்பாக்கி புல்லட் கிடையாது. போச்சு. மாற்ற விடுவானா? ஷார்க்குன். வரான். ஏப்பா, நான் ஷார்க்குன்னு மாற்றண்டாடுறா. மெடிக்கிட்ட போட்டுக்கிறேன்டா. இருடா. ஐயோ, விட மாட்டான் பிள்ளைங்க. வந்துக்கிட்டே இருக்கான். போடு. அவ்வளோதான். புடி. ஐயோ, என்ன இருக்கீங்களாடா? என்னடா இந்த அங்கே தேக்கான். இரு இங்கேருந்து அடிக்க முடியாது பார்ப்போம். முதல்ல மெடிக்கிட்டு போட்டுக்கிறேன். அது பாட்டுக்கு 1 ஷாட்டில் போட்டுருவான். எங்கே துப்பாக்கி எங்கே? ரைட்டு. அவ்வளோதான். மெடிசனு காலியே பண்ணிட்டானுங்க. இவ்வளோலாம் எடுத்ததை லாங் ரேஞ்சில் ஏதோ வச்சு தான் அடிக்கணும். மண்டையை காட்டுறான். சாவு. இன்னும் மண்டையை காட்டுறா. சாவு. அவ்வளோதான். இன்னும் சவுண்டு குறையலையே. எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு தெரியல.
நான் இருக்கிற புல்லட்டை பூரா பிறக்கிட்டு இருக்கேன். இன்னுங்க இத்தனை பேர் இருக்காங்க, ஒரு படையை இறங்குறாங்க. நான் அவ்வளோ பேர் எதிர்பார்க்கலங்க. போச்சு போச்சு, இன்னொருத்தி இருக்கா. ஃப்ரெஷர் அவுட்னா என்ன பண்ண போகிறா? எங்கே அந்த ஓடுறான் லெஃப்ட்டில் இருக்காங்க. பின்னாடி எவனு இருக்கானா? பின்னாடி எவனும் இல்லை. அந்த பக்கம் திருறா. ஒருத்தி தான் இருக்காளா? ஒருத்தி தான் என் கண்ணுக்கு திருறா. ஓகே, இந்த பக்கம் குதிச்சு போவாருங்க. வரேன். மெண்டல் அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னொருத்தி அடிக்கான். அவன் மட்டும் தான் பேச ஆரம்பிச்சு. வா போவோம் வாங்க. சைலண்ட்டாக போ. எங்கிட்ட வருது அக்கா. வாங்க இப்படி போய் போவோம். அந்த அக்காட்ட வேற ஒன்று இருக்கானா? வேற ஒன்றும் இல்லை, அந்த ஒருத்தி தான் அக்கா. அக்காவை சுடுவோம்மா. சுட்டா ஊரே கூடிடுவாங்களே. ஜஸ்ட் மிஸ்ட் அக்கா பார்த்துருக்கோம். என்ன ஏற்கனவே கொடுத்த ஹெட்ஷாட் வாங்கி கிடைக்கேன். நம்ம சுடல எங்கே இருக்கவனை. ஏறி எங்கேயோ போயிட்டுருக்காளா? துப்பாக்கி எடுத்துக்குவோம். ஐயோ சைலன்சர் இல்லையங்க. சைலன்ஸ் இருந்தால் மட்டும் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். முதலே சைலன்சர் கிடச்சிருந்துருக்கலாம். அவசரத்துக்கு லோட் பண்ணிக்குவோம். என்ன சவுண்டு இருக்குது எவனுங்கண்ணா? மேலே ஏறிட்டா. ஐயோ என்ன மேலே என்ன திருப்பி போகிறான்? போச்சு, இறங்கிட்டான். பிடி. அவ்வளோதான். பார்க்க முடியும், பிடிச்சிட்டேன். அவ்வளோதான். மெதுவாக இருக்கு. முடிஞ்சு. வேற எங்க? வேற எவனும் இருக்க மாதிரி தெரில. நாய் ஒன்று ரெண்டு மனுஷங்க, ஒரு நாய். பக்கத்தில் ஏதோ சவுண்டு இருக்குது, நடக்கிற மாதிரி சவுண்டு. ஆனால் அவன் அங்கிட்டு இருக்காங்க ரொம்ப தள்ளி. என்ன நடக்குதுங்க? என்னங்கடா? இன்னொரு பார்ப்போம். வீட்டுக்குள்ளே ஒருத்தர் காணா? இல்லை வேற வீட்டை சொல்கிறானுங்க. அங்கே ஒருத்தர் இருக்கான். வேற பின்னாடி ஜன்னல் இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. சவுண்டு பக்கத்தில் இந்த 2 பேர் தான் திருறாங்க. இந்த நாய் தான் ரொம்ப உயிரை வாங்குது. இந்த நாய் இல்லாட்டி பின்னாடி போயிடலாம். பின்னாடி என்னாச்சு? இந்த ஒருத்தையும் வந்துட்டான். பார்த்துட்டானே. ஓ செத்த பேர் ப்ரோக்கா? சைலன்சர் இருந்தாலும் டப்புன்னு போட்டிருப்பேன் அவனை. சைலன்சர் இல்லை. எனக்கு அவனே மேலே ஏறினா பிடிச்சிடலாம், கிராப் பண்ணிடலாம். ஐயர். அவ்வளோதான். சூப்பர், பிடி. அவ்வளோதான். ரைட்டு. வேற செத்துட்டான். நமக்காகவே ஷாக்னு கொண்டு வந்து கொடுத்துருக்கான். என்னங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்கே இருக்காங்க? எவனும் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். போச்சு, முன்னாடி இருந்தவங்க என் கண்ணுக்கு தெரில. ஹவுஸ் விஷயம். நாயா அது? இந்த நாய் தான் இப்போ பயமாக்கு வீணை விட. இதாவது கருப்பு நாய். அந்த சுட்டேம்பாங்க உள்ளே வைக்கும்போது ஆம்ஸ் வச்ச நாய் வந்து கடிச்சுன்னா அவ்வளோதான். அவங்க வீட்டுக்குள்ளே தான் ஆளு காய்க்க. ஹவுஸ் எம்டின்றாங்க. அவங்க உள்ளே பையன் பிடிப்போம். ஓகே. அந்த ஒருத்தர் இருக்கான். வாடா. கரெக்டாக வந்துட்டான். ஜஸ்ட் மிஸ்ட்டு. வாடானோடனே வந்துட்டான். பிடி. அவ்வளோதான். தூங்கு. இங்கே வா. அப்படியே குழாயிலேருந்து தண்ணி தெறிக்கிற மாதிரி தெறிக்கிறாங்க ரத்தம். ஓகே, அவ்வளோதான். மேலே போயிடுவோம். இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒருத்தன் அங்கிட்டு தான் இருக்கான். ஓகே, யாரும் இல்லை. வாங்க மேலே போவோம். இருங்க கீழே ஒன்று வந்த மாதிரி அவனும் இல்லை. வாங்க மேலே போவோம். ஐயோ மெண்டல். சுற்றி வேணா நான் பார்ப்போம். எவனும் இல்லை. என்ன பேட் மூவ்? போ மெண்டல். படி இங்கிட்டு இருக்கு. இங்கிட்டு பார்த்துக்கிட்டு வராமல் சென்னலை பார்த்துக்கிட்டு வந்தா என்ன அர்த்தம்? மெண்டல். ஓகே, என்னடா எவ்வளோடா இருக்கீங்க இந்த இடத்துல தாண்ட? டாமி ஏங்க எந்த வேலை பார்க்குறேன்? டாமி சைலண்ட்டாக முடிப்பாருன்னு நினச்சேன். மனுஷன் எந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. மொத்த பேஸை இங்கே தான் இருக்குது. இது அங்கிட்ட எது இருக்க மாதிரி தெரியல. இங்கிட்ட ஒன்றும் இல்லை. ஓகே, வந்துட்டோம். லூட்டை பறிக்கிறோம் டக்குன்னு. அடுத்து ஒரு வேளை கூட்டம் கூடனா ஒரு மால்ட்டை தூக்கி உள்ளே எரிச்சு விட்ருவோம். என்ன அந்த ஹெல்லு? கீழே பார்த்துட்டானா? எவனும் இருக்கானா? எவனும் இல்லை. இதுன்னு ஏதோ உள்ள பாதை போகுது.
கீழே டெட் பாடி இப்போ தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். சவுண்டு பார்த்து எதுவும் வந்துட்டான் போலக்கா. ஓகே எவனா இருக்கானா அங்கிட்டு? எவனும் இல்லையே. ராகு இந்த இதுக்குள்ள என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, வேட்டை போட்டான். அந்த பக்கம் எதுவும் கதவு இருக்கா? ஏதோ கதவா வார்டோரா என்னன்னு இல்லை. ஓகே சரக்கு மெடிசனு கண்டிப்பாக தேவைடா. மெடிசன் சுத்தமாக காலியாக போச்சு. போதை மாத்திரை இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இது சரக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே அதாவது திறந்தாங்கிட்டு சர்ப்ரைஸ் பண்ண ஆள் இருக்க போகிறான். ஓ இந்த இடத்துக்கு வந்துட்டோமா? ரைட்டு. இங்கே கீழே ஆள் இல்லை. எதுக்கும் கன் எடுத்து வச்சுக்கிறேன். டப்புன்னு என்ட்ரன்ஸ் கொடுத்துட போகிறான். எத்தனை பேர் இருக்கீங்க இன்னும்? ஒருத்தன் கண்ணுக்கு தெரியா? அவனை போய் போட்டுருவோம். இங்கே தான் குதிக்க போகிறான்னு நினைக்கிறேன். இல்லை அங்கிட்டு போகிறான். இது இப்போ போய் எவ்வளோ பின்னாடி போய் ஸ்டெல்த் அட்டாக் போட்டுடலாம். ஓகே அப்படியே வா அப்படி அவ்வளோதான். எவனா இருக்காங்களா சுற்றி? எவனும் இல்லை. எப்பா அவ்வளோதான். லாங் ரேஞ்ச் துப்பாக்கி எடுத்துக்கிட்டேன். முடிஞ்சா அந்த நாயை முதல் போடுக்கா. எங்கே அந்த நாய்? ஐயோ போச்சு, திரும்பி மறந்துடுச்சே. வரான். ஐயோ சைலன்சர் இல்லாமல் இருக்கே. சைலன்சர் வச்சு போட்டிருக்கலாம் இந்த நாயை. சைலன்சர் கிராஃப்ட் பண்ண அப்பா கிராஃப்ட் பண்ண முடியுது. முதல் அந்த நாயை போகணும். அதான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறது மனசு. இப்போ எங்கடா இருக்க? இருவேன். எங்கடா இருக்க? சைலன்சர் கிராஃப்ட் பண்ணுற கேப்பில் நாய் மிஸ் ஆகிட்டான். கிடைக்கிது அந்த நாய். அவனை முதல் போடுறேன். ரொம்ப என் வெளில கிராஸ் பண்ணுறான் ஸ்பாட்டன்ஸ். எங்கடா போனேன்? இங்கே தான் தெரியணும்டா. இந்த இடத்துல தான் ரவுண்ட் அடித்தேன். எப்படா காணாம போயிட்டேன்? எங்கே போனானே தெரியல. இத்தனைக்கும் அந்த சண்டையில் எத்தனை பேர் போட்டு தள்ளியிருக்கேன். அந்த சோஃபா இருக்க இடத்துல அந்த கீழே இருக்க ரூமில் அப்படி இருந்து இன்னும் எத்தனை பேர் திருறானுங்க. இந்த பக்கம் அடைச்சிருக்கு. வாங்க போவோம். ஸ்ட்ரைட்டாக ஊற்றி இருக்கான். ஒன்றும் இல்லை விட்டு ஆறில் அவனை தான் முதல் முடிக்கும். ஐயோ இந்த வந்துட்டான். ஐயோ சாய் இவ்வளோ நேரத்தில் இப்போ தான் துப்பாக்கி மாற்றணுமாண்ணா? நான் அதுக்கு மேலே வாடா வேற மியூசிக் நின்றுச்சுங்க. அவ்வளோதான் போடுங்க. ஓகே அப்பா முடிச்சாச்சு. ரைட்டு சரக்கு புல்லட்டு சைலன்சருக்கு கேனு. லூட் அடிச்சுட்டு மட்டும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவோம்ப்பா சாமி. இவங்களே இவ்வளோ எடுப்பான் எதிர்பார்க்கல. ராகு ஹெல்த் பாரு மெடிக்கிட்டு இருக்க 3 மெடிக்கிட்டு யூஸ் பண்ண வச்சிட்டாங்க. எத்தனை பேர் இறக்கி விட்டு இத்தனைக்கும் பாதியும் நெருக்கி நான் ஸ்ட்ரெல்த்து தான் பண்ணுறேன் இந்த பாதி ஃபைட்டை. அப்படி இருந்துமே ஏகப்பட்ட மெடிக்கிட்டு யூஸ் பண்ண வச்சிட்டாங்க. வேறு எதையுமே கேனுன்னு எதுவுமே சிக்க மாட்டேங்குது. இந்த இடம் ஏற்கனவே பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து தான் வந்தோம்மா? இல்லை இது என்ன புதுசாக்கு? ஆமாம் இங்கே தானே வந்தோம். இங்கே தானே டெட் பாடியை போகிறாங்க. காணுங்க ஏற்பட்டு டெட் பாடி கிடந்துச்சு. ஏடா பண்ணீங்க? இந்த இடத்துல ஏற்பட்டு டெட் பாடி கிடந்துச்சு. நம்ம இங்கே தான் ஒழிஞ்சு டப்பு சுட்டோம். ரத்தம் மட்டும் இருக்கு. ஆளை தூக்கிட்டு போயிட்டாங்க பாடியை. இதெல்லாம் எடுக்க முடில. ஏன்னா கையில் வெப்பன் இல்லை மேலிக்கு. வேறு மேலே இந்த இடத்துல தாங்க அவள் ஊற்றி எவ்வளோ புடந்து சுட்டாள் ஓடுறேன்னு டப்புன்னு பள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டேன். அந்த இடத்துக்கு போயிட்டேன். ஆனால் அது வசமாக இருந்துச்சா? எத்தனை நேரம் இருந்தாலும் சுடலான்ற மாதிரி. இந்த இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. உள்ளே ஒன்று இருக்கான்னு நினைக்கிறேன். 2 புல்லட்டாக வச்சுருக்கானே. ஓகே இதில் திருப்பி விழுக வேணாம். வேறு பக்கம் பார்த்துட்டு போவோம். ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் அவ்வளோதான். இன்றைக்கி இங்கே முடிச்சுக்குவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோவில் எதுவும் பிடிக்கலை செய்யலை ஏதாவது சரியாக பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. அதை நான் மாற்றிக்கிறேன்.
அப்புறம் முக்கியமாக இந்த மாதிரி வீடியோஸ், ப்ளே ஸ்டேஷன் வீடியோஸ், ஸ்டோரி கேம்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சேன், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்பாட்டன்ஸ். ஓகே ஸ்பாட்டன்ஸ், அடுத்த வீடியோ நாளை இரவு 8 மணிக்கு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாட்டா, பை பாய், சி யூ.